இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். யோனா 1 அதிகாரம் 6 வசனம். Today's Bible verse. So the captain came to him and said to him, What do you mean, sleeper? Arise, call on your God. Perhaps your God will consider us, so that we may not perish. Jonah chapter 1 verse 6. மிகவும் களைத்திருந்த யோனா கப்பலின் கீழ்த்தட்டில் போய் தூங்கினார். அங்கு தேவ அழைப்பு யோனாவை எழுப்பினது. யோனாவை நினிவேக்கு சென்று போதிக்கும்படி கூறினார் தேவன். ஆனால் யோனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தர்ஷீசிற்கு சென்றார். யோனா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் தேவன் அவரை விடவில்லை. கடலில் ஏற்படும் பெருங்காற்றுகளும் புயல்களும் மாலுமிகளுக்கு புதிதல்ல. ஆனால் இம்முறை கடவுளின் சீற்றம் அதில் இருந்ததை உணர்ந்தார்கள். எனவே அதற்கு பிராயச்சித்தம் செய்தாலொழிய அது ஓயாது போல் தெரிந்தது. மாலுமிகளும் தங்கள் தெய்வங்களை வேண்டிக் கொண்டார்கள். கப்பலில் இருந்த ஒவ்வொருவரையும் அவ்வாறே செய்ய சொன்னார்கள். கடைசியாக தூங்கிக் கொண்டிருந்த தீர்க்கதரிசியை கண்டுபிடித்தார்கள். யோனாவின் கடவுளால் ஒருவேளை புயலை அடக்கக்கூடும் என்று நினைத்தார்கள். பிறகு அதற்கு காரணமான நபரை கண்டுபிடிக்க சீட்டு போட்டார்கள். மனதில் பாரத்தோடு யோனாவும் அதனை பார்த்து கொண்டிருக்கக்கூடும். கடைசியில் அவர் பெயருக்கே சீட்டு விழுந்தது. அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று யோனாவுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. தன் தவறை ஒத்துக்கொண்டார். மேலும் தன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளும் நிலையிலும் அவர் இல்லை. ஏனெனில் அவர் தேவனை விட்டு ஓடிக்கொண்டிருந்தார். அவருடைய கலக ஆவியும் சுயமரியாதையும் அவரை மனம் திரும்ப விடவில்லை. இறுதியில் கடலுக்குள் எரியப்பட்ட பிறகுதான் அவர் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் தேவனை வேண்டிக் கொள்ளும் தீர்மானத்திற்கு வந்தபோது தேவனுக்கு கீழ்ப்படுகிறவராக மாறியிருந்தார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் தேவனை விட்டு ஓடுவதை நிறுத்திவிட்டு அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக மாறி தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வோமாக. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.